நியூஸ்ஃபிளிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்புச்செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் நெக்ஸ்ட் பப்ளிக் அமைப்பை சேர்ந்த இளம் பேச்சாளர் ரா சிவா அவர்கள். விஜய் நல்லவரா கெட்டவரா, விஜய் நல்லது செய்வாரா கெட்டவர் செய்வாரா, கவர்னரை சூப்பர் சீஃப் மினிஸ்டரா ஆக்குற ஒரு டெண்டன்சி இருக்குல்ல, இதை விஜய் ரொம்ப ஃபேமா இன்னைக்கே நிப்பாட்டணும். இல்லைன்னா இது விஜய்க்கே நல்லதா போய் முடியாது. எதிரி யாருன்னே தெரியாம திமுக தான் எதிரின்னு தீய சக்தின்னு சொன்னது அந்த எதிரி யாரு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு தானே சொன்னார் விஜய். விஜயோட கவர்மெண்ட் இஸ் நாட் திராவிடியன் மூவ்மெண்ட்லேருந்து வந்த ஒரு பார்ட்டி இல்லை. காங்கிரஸ் தான் ரெண்டு இடத்துலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு அங்கேயும் இருக்கு. இப்போ இவங்க நிலைப்பாடு என்ன? ஏன் இவங்க என்ன அதை பேசாமல் இருக்காங்க? சிங்கப்பெண் போடுறதுனாலையும் அதுக்கான யூனிஃபார்ம் மாத்துறதுனாலையும் காட்சிக்கு வேணா எனக்கு புதுசாக இருக்கே தவிர என்ன புது புரோட்டோகால் அவங்களுக்கு? உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் தோழர். விஜயோட தாவேக அரசு ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட 80 நாட்களுக்கு மேல ஆயிருச்சு. இவங்களோட ஆட்சி அதிகாரத்தை எப்படி பாக்குறீங்க? டைரக்ஷன் புரியல, இன்னும் என்ன டைரக்ஷன்ல போறாங்க அப்படின்னு புரியல. விஜய் சில விஷயங்களை டைரக்டா சொல்லியிருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே சைட்லேருந்து வர சிக்னல்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்டிங்காக இருக்குது. இப்போது நிர்மல்குமாரோட ஸ்பீச் ஒன்று பார்த்தேன். அப்போ இந்த ஏதோ ஒரு விதத்தில் குலக்கல்வி திட்டத்துக்கு சொல்கிற மாதிரி இந்த கார்பென்ட்ரிலாம் இப்போ வேலையே இல்லை, கார்பென்ட்ரிக்கெலாம் என்ன வேல்யூ தெரியுமா, ப்ளம்பருக்கு என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது அவரோட ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்டை வச்சு யோசிச்சு பார்த்தா கொஞ்சம் நமக்கு சஸ்பிஷனாக தானே இருக்கும். விஜய் நல்லவரா கெட்டவரா, விஜய் நல்லது செய்வாரா கெட்டவர் செய்வாரா, அதெல்லாம் நமக்கு தெரியல இன்னும். ஏன்னா அவர் இன்னும் டேரக்டாக நிறைய விஷயங்கள் அவர் பேசலை. ஆனால் அட்லீஸ்ட்டு இந்த சுற்றி இருக்கிறவங்க நம்ம ஏற்கனவே இருந்த அச்சம் என்ன, ஆர்எஸ்எஸ்ல இருந்தவங்களாம் எதுக்கு நீங்கள் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் இருந்து ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டுருக்கு நம்ம ஊரில். மதுரையில் அவர் கேண்டிடேட்டாக ஜெயிக்கிறாரு, அவர் ஆர்எஸ்எஸ்ன்னு தெரியும். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஸ்பீச் வருது, இந்த மாதிரி லேபர் ஷார்ட்டேஜ் எல்லாம் இருக்குது, அப்போ படிக்கணும் அப்படின்னா நீட்டோட போராட்டம் எங்கேருந்து போகுது. அப்புறம் இந்த இஷ்யூவை குலக்கல்வி திட்டத்துக்கான இன்டைரக்டான ஒரு விஷயத்த சொல்கிறது அப்படிலாம். அப்புறம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலி 80% இன்னைக்கு டோட்டல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேஜில் 15 to 16 to 24 ஏஜ் இருக்காங்களே, இவங்க தான் 80% ஆஃப் த பாப்புலேஷன். இதில் மோர் தென் 40% கிராஜுவேட் ஆகி வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்போ இவங்க எல்லாருக்கும் இது ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க. நீட்டுங்கிறத ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன வருது, ஒரு 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, அதில் 1.5 லட்சம் சீட்டு தான். ஸ்கூலை முடிக்கிறாங்க, காலேஜுக்கு போகிறதுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க, அதுக்கப்புறம் ஒரு கேட்டை போட்டு அக்சஸ் டு எஜுகேஷன் இருக்குல்ல, எஜுகேஷனுக்குள்ளே போகிறத எந்த அளவுக்கு ஃப்ரிக்ஷனை க்ரியேட் பண்ண முடியுமோ க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வேலையும் இல்லை. அப்புறம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, குலக்கல்வி திட்டத்துக்கான வேலைக்கு வெல்கம் நிறையா இருக்குது, அதுக்கான ஆதரவு நிறையா இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ திருப்பி இது எங்கே போகுதுன்னா, ஒரு சில பேர் படிக்கட்டுமே, ஒரு சில பேர் மற்ற வேலையை பாருங்களேன்னு சொல்கிற அந்த நோக்கம் ஏதோ ஒரு விதத்தில் பிரதிபலிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு தோணுது. ஸோ இந்த இடத்த தான் இப்போ விஜய் கவர்மெண்ட் இந்த இடத்துலலாம் ரொம்ப தெளிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாரும் படித்தே ஆகணும், எல்லாருக்கான வேலையை செய்யணுங்கும்போது தான் நீட்டு பேசினாலும் நீங்கள் நீட்டுக்கு டேரெக்டாக ஏதாவது நீங்கள் சொல்லி ஆகணும்னு இருக்கு. ஒரு அறிக்கை பத்தாது, கிளாரிஃபை பண்ணணும். டேரெக்டாக ஒரு ஸ்பீச் கொடுக்கலாமே. மோடியே நீட்டோட பிரச்சனைக்கு பேசிட்டார்ல. அப்போ நம்ம ஊரில் ஃபேர் நீட்டு கிடையாது, பேன் நீட்டு தான். அப்போ இதுக்கு டேரெக்டாக நீங்கள் ஒரு மசோதா பாஸ் பண்ணாலும் சரி, இல்லை டேரெக்டாக பிரைம் மினிஸ்டர் கிட்ட எங்களுக்கு விலக்கு வேணும் அப்படிங்கிற வேலையை செய்யணும். அதை செய்யலைங்கிறதெல்லாம் எங்களுக்கு பார்க்குற பொதுமக்களுக்கு இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமும் இது செய்யலை அப்படின்னா டிவிகே கவர்மெண்ட் எதை நோக்கி போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. இப்போ நீங்கள் நீட்டுன்னு சொன்னாலே இந்த கேள்வி எழுது. சமூக வலைதளத்தில் டிவிகே நபர் ஒருத்தர் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. மற்ற மாநிலங்கள்ல எல்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்க மேலே எஃப்ஐஆர் போடப்பட்டுச்சு, இங்கே எஃப்ஐஆர் போடலை, அவ்வளோ தங்கமான கவர்மெண்ட் தாவேகா கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஸோ அப்படிதான் நடந்துக்கிட்டாங்களா மாணவர்கள்கிட்ட? ஓமந்தூரில் அட்மிட் பண்ணியிருக்காங்களே சில ஸ்டூடெண்ட்ஸை அடித்து. அது எப்படி போலீஸ் எக்ஸஸ் தானே அது. அதாவது சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே நடந்தது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நடந்துச்சு, ஏன்னா அது ஆஃபீஸ்க்குள்ளே நடந்தது. வெளியே எஸ்எஃப்ஐ டிஒஎஃப்ஐ நிறைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணும்போது போலீஸ் எக்ஸஸாக பண்ணதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் நிறைய ப்ரெஸ்ஸோட அதான் நம்ம மெயின் ஸ்ட்ரீம் மீடியா விட்டுறலாம், சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் அதை கேப்சர் பண்ணி போட்டிருந்தாங்க. பசங்க போலீஸ்கிட்ட பேசுகிற மாதிரி
உங்களுக்கு நான் பெர்மிஷன் கொடுக்க முடியாது, என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும்போது அப்போ ரெண்டு டிஃப்ரென்ஸ், ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியுற மாதிரி இருக்குது. சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ள நடக்கும்போது ஒன்றும், சிபிஐ ஆஃபீஸ்லேருந்து கால் எடுத்து வெளியே வச்சிங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட் வேறையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கிறது உண்மைதான். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிற அளவுக்கான டேமேஜ் எல்லாம் நடந்ததும் உண்மைதான். அதே சமயம் இப்போ நிர்மல்குமார் அவர்களை நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்போ மதுரை மற்றும் கோவையில வந்து மெட்ரோ திட்டத்துக்கு ஒன்றிய அரசு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே சமயம் இப்போ தமிழ் தாய் வாழ்த்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு, 3ஆவதா பாடப்பட்டிருக்கு. அடுத்து இந்த மாதிரி தொடர்ச்சியா பாஜக செயல்பாடுகள்ல தாவேக அரசு வாய் திறக்காம இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட இருந்துட்டு இருக்கு. இது உண்மைதானா? இல்லை, இந்த குற்றச்சாட்டு உண்மைதான். இந்த விஷயத்துக்கு அவங்க எஜுகேஷன் மினிஸ்டர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அந்த மனோன்மணியம் சுந்தரன் யூனிவர்சிட்டிக்கு நான் போகல அப்படின்னு சொல்லிட்டாருங்கிறத நம்ம அதை வந்து ஏற்றுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு காரணமாக ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடணுமா வேண்டாமாங்கிறது ஸ்டேட்டோட விஷயம். அப்போ உடனே நேற்றைய கம்யூனிஸ்ட் தலைவர் அவர்கள்லாம் பேசியிருந்தாங்க. இந்த அசம்பிளி கூடும்போது தமிழ் தாய் வாழ்த்து இல்லாமல் ஸ்டேட் நடத்துகிற எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும், ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து எங்கே நடத்துகிறதா இருந்தாலும் தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். இந்த வாழ்த்துக்கு அப்புறம் தான் நீங்கள் எல்லாமே வச்சுக்கணும்னு நம்ம வந்து இதை சொல்லும் போது மக்களுக்கும் சரி நமக்கும் புரிஞ்சுக்கிறதுக்காக இது எப்படின்னா, இந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடுறதுனால தேசிய கீதத்துக்கு ஏதோ அவமானம் படுத்துறதாக ஒரு கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு மட்டும் நம்ம வந்து ஒரு பொய் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த இடத்துலேருந்து நம்ம விலகிடலாம். ஏன்னா நம்மளை என்ன ஆயிடுதுன்னா, இதை சொன்னால் அப்போ நீங்கள் தேசத்துக்கு எதிரானவர்களா அப்படின்னு ஒரு கட்டமைப்பு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்கல்ல. இந்த கட்டமைப்பை உடைச்சிடணும். தமிழ்நாடு ஒரு ஸ்டேட்டு, இந்தியாங்கிறது ஒரு நேஷன், இதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அப்போ எங்கள் ஸ்டேட்டுக்கு எங்கள் கல்ச்சருக்கு நாங்கள் ஒன்று வச்சுருக்கோம், அதை நாங்கள் ஃபஸ்ட்டு பாடிட்டு, ஆனால் இந்தியாவே ஒன்றா நிற்கிறதுக்கான தேசிய கீதம் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ அதுவும் இருக்குது. இவங்க அந்த வந்தே மாதரம் வேறு, நான் சொல்கிறது ஜனகணமனங்கிறது கான்ஸ்டிடியூஷனில் இருக்கிற ஒரு பாட்டு, நேஷ்னல் ஆந்தம். வந்தே மாதரம்ங்கிறது நேஷ்னல் சாங். அந்த சாங்குக்கு கான்ஸ்டிடியூஷன் பவர் கிடையாது. ஆனா இப்போ அதை பாடலைன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணுவோம், உங்க மேல சட்ட நடவடிக்கை அதுக்கு மசோதாவை அமித்ஷா இப்போ போடுறாரு. அது இன்னும் பாஸ் ஆகல. அதுவும் அவங்க பாஸ் பண்ணும்போது வந்தே மாதரம்னு நமக்கு எல்லாம் ஸ்கூல்ல நம்ம எல்லாம் பாடியிருப்போம்ல, அந்த பாட்டை அவங்க சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2 பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃப் ஏன் நேஷனல் சாங்ல அன்னைக்கு முடிவு பண்ணாங்க 1950s அந்த வந்தே மாதரத்தை வந்து உள்ள வந்து கான்ஸ்டியூஷனில் ஏற்ற வேண்டாம்னு நினச்சி காரணம் என்னென்னா, அந்த மீதி 2 சாமி பாட்டு பேராகிராஃப், அது வந்து ஒரு சாமி பாட்டுன்னு வச்சுப்போம், அது சாமி பாட்டு தான். ஸோ அந்த கடவுள் வாழ்த்தை வந்து இந்தியா மாதிரியான ஒரு செக்யூலர் நேஷனுக்கு கொண்டு வந்து வச்சோம்னா, இது வந்து மற்ற முஸ்லீம்ஸாக இருக்கட்டும், கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜெயின்ஸ் யாராக இருந்தாலும் அவங்க பாடும்போது கடவுள் வாழ்த்து எப்படி அவங்க வந்து தேசத்துக்கான பாட்டாக எடுத்துப்பாங்கங்கிற ஒரு அச்சம் இருந்ததுனால அன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணாங்க. முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், ஹிந்துஸ் எல்லாம் பெரிய லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து இது வேண்டாம், ஜனகணமனை வச்சு போகணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 2 பேராகிராஃப் ஆட் பண்ணிவிட்டு அந்த 2 பேராகிராஃபை வச்சு அவங்க கான்ஸ்டியூஷன் எழுத மாட்டாங்க. எழுதும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, வந்தே மாதரம்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்கும் அது ஓகே தான். ஆனால் அந்த மீதி 2 பேராகிராஃபை அவங்க சேர்த்து தான் இப்போ ஆர்டர் போடுறாங்க. இது வந்து இன்னைக்கு அவங்க மசோதா பாஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏற்கனவே டைரக்ஷன்ஸ் எல்லா ஸ்டேட்டுக்கு அமைச்சிருக்காங்க அதை பாட சொல்லி. அதை வச்சு தான் கவர்னர் அதை யூஸ் பண்ணுறாரு. நாங்கள் தான் அனுப்பியிருக்கோமே ஸ்டேட்டில் எக்ஸிக்யூட் பண்ணின்னு. முதல்ல கவர்னரை வந்து சூப்பர் சீஃப் மினிஸ்டராக ஆக்குற ஒரு டெண்டன்சி இருக்குல்ல, இதை வந்து விஜய் வந்து ரொம்ப ஃபர்மாக இன்றைக்கே நிப்பாட்டணும். இல்லைனா இது விஜய்க்கே நல்லதாக போய் முடியாது. ஏன்னா அவர் வந்து மாற்றம்னு சொன்னது என்னன்னா, என்னால் நிறைய விஷயங்களை பண்ண முடியும், டிஎம்கே பண்ணாததையும் அதிமுக பண்ணாததையும் நான் நிறையா நல்லது செய்ய முடியும். ஆனால் நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறத பிஜேபி அங்கே உட்காந்துக்கிட்டு சூப்பர் சீஃப் மினிஸ்டராக ஒரு கவர்னரை போட்டு செய்கிறாருன்னா நீங்கள் என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி உங்களோட ஸ்டேட்டில் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை எழுதின ஒருத்தரோட யூனிவர்சிட்டி பேரில் அங்கே வந்து இவங்க வந்து அதை பாட வேண்டாம் அப்புறமா பாடலான்னு சொல்கிறாங்க அப்படின்னா, வேர் இஸ் யுவர் பவர் இன் தி ஸ்டேட்? ஆனால் அவங்க தான் கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்களே, எங்கள் கொள்கை எதிரிக்கிட்ட நாங்கள் பேசுகிற மாதிரி பேசி எங்களோட விஷயங்களை சாதிச்சுப்போம் அப்படிங்கிற இது எனக்கு இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் நம்ம நீங்களும் இருந்தீங்க, நம்ம எல்லாரும் போனோம். அப்போ நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வெளிப்படையாக தெரிஞ்சது என்னன்னா, டிவிக்கே ஆதரிக்கிறவங்க கிட்ட விஜய் வந்து இன்னும் கிளியராக வந்து கொள்கை எதிரி, அதாவது இந்தியாவோட தீய சக்தி வந்து ஆர்எஸ்எஸ் தான், தமிழ்நாட்டோட தீய சக்தி டிவிகேவை பொறுத்த வரைக்கும் டிஎம்கேன்னு அவர் சொன்னதை இன்னும் கிளாரிஃபை பண்ணலையோன்னு எனக்கு நல்ல ஃபீல் ஆச்சு. ஏன்னா இந்த என்டையர் போராட்டத்தில் சோஷியல் மீடியா நரேட்டிவ் எப்படி இருந்துச்சுன்னா, விஜய் படத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க. எனக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, நாங்களாம் வரணும்னு தான் பிரதர் ஆசை, ஆனால் அவங்க வந்து டிவிகே படத்தை பற்றி பேசுகிறாங்க, விஜயை பற்றி பேசுகிறாங்கன்னு. ஆனால் நமக்கு ஒரிஜினல் இந்த நீட்டோட எதிரி யாராக இருக்க முடியும்? யூனியன் கவர்மெண்ட்டாக தான் இருக்க முடியும். நான் காங்கிரஸ் பிஜேபின்னு சொல்ல, யாராக இருந்தாலும் அவங்களால தான் இருக்க முடியும்.
வேறு சிஸ்டம் இருக்கிற எஜுகேஷனுக்கு ஒரே நடுவில் ஒரு டெஸ்ட்டை வச்சு கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளையாக இருந்தாலும் சரி, சிபிஎஸ்சி பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒன்று தான் எடுக்கணும்னு சொல்கிறீங்கன்னா இது சிஸ்டம் கரெக்டாக இல்லையா? இன்ஜஸ்டிஸான ஒரு சிஸ்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னு ரூட்டுன்னு பார்த்தா அங்கே தானே போகணும். அப்போ டிஎம்கே வந்தால் என்ன, ஏடிஎம்கே வந்தால் என்ன, இல்லைன்னா காங்கிரஸ் வந்தால் என்ன, யார் வந்தால் என்ன, நின்னது எதுக்காகனா சிஸ்டம் தப்புங்கிறதுனால தான். அந்த சிஸ்டம்னால நம்ம ஊருக்குள்ளே உயிரிழப்பு நடந்திருக்கு, இந்தியா பூரா நடந்திருக்கு. நமக்கு அது முன்னாடியே புரிஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம மட்டும் பேன் நீட்டு சொன்னோம். அப்போ எதிரி யாருன்னே தெரியாமல் திமுக தான் எதிரின்னு, தீய சக்தின்னு சொன்னது ஐடியாலஜிக்கல் எனிமி. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சித்தாந்த எதிரி யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு தானே சொன்னார் விஜய். அதை ஏன் இன்னும் டிவிகே பசங்க கிட்ட கிளியராக சொல்லியிருந்தா இன்னைக்கு இன்னும் பெருசாக இருந்திருக்கும் கூட்டம், இன்னும் வெற்றி நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் இப்ப மதுபான கடைகள் குறிப்பா டாஸ்மாக் 2500 டாஸ்மாக் வந்து தனியார் மயம் பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. சேலம்ல குடிநீரை தனியார் மயமாக்கியிருக்காங்க. அப்புறம் சில முக்கியமான அரசு பேருந்துகள்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வந்து ஒர்க் பண்றதுக்கும் ரெடியா இருக்காங்க தாவேக அரசு அப்படிங்கிற சில செய்திகளை பார்க்க முடியுது. ஸோ தனியார் மையத்தை தாவேக அரசு சைலண்டா ப்ரொமோட் பண்றாங்களா இல்லை எப்படி புரிஞ்சுக்கலாம் இது? அதுக்கான ஒரு புஷ் இருக்கு, அதுக்கான கான்வர்சேஷன் இருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமாக எதுவுமே வந்து பேப்பரில் சைன் பண்ணி எக்ஸிக்யூட் ஆகல. ஆனால் அந்த கான்வர்சேஷன்லாம் இருக்கு. ஆனால் இது எவ்வளோ பெரிய டேஞ்சர்னா, தமிழ்நாடு வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டில் ஏன் வந்து பஸ் எல்லாம் மோசமாக இருக்குலாம் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, தண்ணி மோசமாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா, பஸ் இன்னும் 10 ரூபா டிக்கெட்லேயே இருக்குது. அந்த 10 ரூபா 15 ரூபா டிக்கெட்டில் இருக்கும்போது இருக்கிற சில விஷயத்துக்கு ஸ்டேட்டு சஃபர் ஆகுது. ஆனால் அதை வந்து இன்னும் இந்த கரப்ஷன்லாம் குறைச்சிட்டு நீங்கள் அந்த இடத்த வந்து இன்னுமே ஏசி பஸ் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்கலாம். தாவேக தான் ஊழலே ஒழிச்சிட்டுன்னு சொல்கிறாங்களே. 80 நாளில் வந்து ஒழிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு கின்னஸ் ரெக்கார்டு தான் கொடுக்கணும். எப்படி கொடுக்க முடியும்? யாராலையுமே முடியாது, உலகத்திலே யாராலையும் முடியாது. அப்போ அப்படி பேசுகிறாங்க அப்படின்னா பேசுகிறவங்களும் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. அதை வாங்குறவங்களும். ஆதவ் அர்ஜுனா ஒரு மூத்த அமைச்சராக இருக்காரு தாவேக்கல, அவர் சொல்றாரு கிளீன் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டோம், ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்துருக்கோம், செங்கோட்டையன் கூட சொல்றாரு. இல்லை அது ஆதவா இருந்தாலும் சரி, எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் மரியாதையாகவே நம்ம சொல்லிக்கிறோம். யார் அதை சொன்னாலும் அது பொய் தான். ஏன்னா அதுக்கெலாம் டைம் ஆகும். ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் படத்துலேயே கூட அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், சிஸ்டம் சேஞ்சிங்கிறது ஒரு ப்ராசஸ். அதை வந்து அவரே தான் சொல்லுவார் அந்த படத்தில். அவ்வளோ ஈஸியாக ஒரே நாளாக நடந்துடாது. ஸோ ஒரு வில்லன் ஒருத்தர் இருப்பார், அவர் என்ன சொல்லுவார்னா இந்த மக்கள் இப்படி தான் இருப்பாங்க, எதுவும் மாறாதுன்னு. அப்போ அவர் என்ன சொல்லுவார்னா உடனே எதுவுமே மாறிடுமா அப்படின்னு அவர் அந்த படத்தில், ஜனநாயகம் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், அவர் தான் சொல்லுவார் இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு, ரொம்ப டைம் ஆகும்னு. அப்போ அவர் சொன்னதையே 80 நாளில் வந்து செஞ்சுட்டாங்கன்னா இன்றைக்கி எந்த டிபார்ட்மெண்ட்டில், எந்த ஊரில், எந்த இடத்துல என்னென்ன பிளாக்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு 3 மாதத்துக்கு மேலே ஆகும். ஊழலை ஒழிச்சிட்டோன்னு சொன்னால் படம் டயலாகாக வேணால் அதை எடுத்துக்கலாமே தவிர, ஒரு லா தெரிஞ்சாலும் பாலிசி தெரிஞ்சவங்களும் இல்லை பொதுமக்கள் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது புரியும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் லா பாலிசிலாம் புரியணும் கூட அவசியம் இல்லை. காமன் சென்ஸ் இருந்தாலே இது நடக்கவே முடியாது. ஏன்னா இதை சரி பண்ணுறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, ஆடிட் எடுக்கிறதுக்கு ஒரு 3 மாதத்துக்கு மேலே ஆகும். அதான் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி தனியார் மையம் இங்கே ஊக்குவிக்கப்படுதான்னு சொல்லி. அதை என்கரேஜ் பண்ணுறாங்கன்னா இது டைரெக்டாக புவர் பீப்புள், மார்ஜினலைஸ் பீப்புளை கவலைப்படாமல் செஞ்சால் மட்டும்தான் இது நடத்த முடியும். ஏன்னா இந்த ப்ரைவேட்டைசிங் ஐடியா இருக்குல்ல, இப்போ யூஎஸோட ஐடியா அப்படி தான். யூஎஸில் நீங்கள் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம்லெஸ், வீடு இல்லாதவங்க மட்டும்தான் பஸ்ஸே இங்கே யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மற்றது எதுவுமே எல்லாமே ப்ரைவேட்டைஸ் ஆகியிருக்கும், பஸ்ஸு மட்டும்தான் கவர்மெண்ட்டில் இருக்கும். அந்த பஸ்ஸு ரொம்ப 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 மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கும். கண்டிஷன் நல்லாயிருக்கும், ஆனால் அங்கே அதை நடத்துகிற விதம் வந்து அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க யாருக்காக நடத்துகிறாங்கன்னா 95% ஆஃப் அமெரிக்கன்ஸுக்கு கிடையாது, 1 or 2% ஆஃப் ஹோம்லெஸ் அங்கே இருக்கிறாங்களா அவங்களுக்கு தான். இப்போ இதே மாதிரி ப்ரைவேட்டைஸ் பண்ணால் பஸ்ஸு நல்லாயிருக்கும். யார் அதை யூஸ் பண்ணுறதுக்காக அதை பண்ணுறீங்க? யாருக்காக பஸ்ஸு? கார் இருக்கவனுக்கு தேவையில்லை பஸ்ஸு. அப்போ யாருக்கோ யூஸ் பண்ணுறோன்னா அங்கே எந்த அளவுக்கு மேக்ஸிமம் உள்ளே வர வைக்க முடியும், எவ்வளோ பேசிக்காக டீசெண்டாக அந்த பஸ்ஸை வைக்க முடியும் அப்படிங்கிறது தானே பார்க்கணும். அப்போ நீங்கள் தண்ணியை ப்ரைவேட்டைஸ் பண்ணிங்கன்னா தண்ணியோட குவாலிட்டி வேணால் பயங்கரமாக இருக்கும், பிஸ்லரி வாங்குற மாதிரி தான். ஆனால் அந்த ₹1 வாட்டர் பேக்கெட்டும் எனக்கு முக்கியம் தானே. அதை எனக்கு அந்த வாட்டர் பேக்கெட்லாம் எதுக்கு? அது சுத்தம் இல்லை, சுகாதாரம் இல்லைன்னு தூக்கிட்டிங்கன்னா, இல்லை இப்போ அந்த ஜெயலலிதா மேயர் வந்து அவங்க இதை பண்ணாங்க, தண்ணி ஒரு ₹10 கொண்டு வந்தது இந்த பஸ் ஸ்டாப்புக்கெல்லாம். ஏன் கொண்டு வரணும்? ஏன் பிஸ்லரி வாட்டர் தான் இருக்குல்ல, போய் வாங்கிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிற மாதிரில இருக்குது. இந்த ப்ரைவேட்டைசிங் ஐடியா நீங்கள் வந்து குவாலிட்டியை கொண்டு வருமே தவிர அக்சசிபிலிட்டி எடுத்துரும். இப்போ எப்படின்னா சிபிஎஸ்சி மார்க்கெட் தான் டிட்டர்மைன் பண்ணணும். மார்க்கெட் வந்து இங்கிலீஷ் படித்தா இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீட் ஈஸியாக போகலாம்.
அப்படிங்கிற மாதிரி நீட் கோச்சிங் சென்டர் அந்த மாதிரி எல்லாமே ப்ரைவேட்டைசிங்கில் குவாலிட்டி ஹையர் ஏற்றிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா குவாலிட்டி அங்கே ஏற்றுறது மார்க்கெட் பார்த்துக்கிட்டோம். கவர்மெண்ட்டோட வேலை அது இல்லை. கவர்மெண்ட்டோட வேலை எதெல்லாம் பப்ளிக் ஹெல்த்து, எஜுகேஷன், இது ரெண்டுத்தையும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக ஃப்ரீயாக கொடுக்க முடியுங்கிறதான் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ கூட சிபிஎஸ்சி பள்ளி திறக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. 10க்கும் மேற்பட்ட சிபிஎஸ்சி பள்ளிகள். அதே நேரத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் வேறு மூடுறாங்களே. கவர்மெண்ட் ஸ்கூல் வேற. இந்த ரெண்டுமே ப்ராப்ளம் இல்லை. இங்கே மூடி இங்கே மெட்ரிக்கு போனாலும் பரவாயில்ல, ஏன்னா மெட்ரிக் போனால் ஸ்டேட்டுக்கிட்ட கண்ட்ரோல் இருக்கும். சிபிஎஸ்சி போனால் மும்மொழி கொள்கையும் உள்ளே வரும்ல. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் இந்த பக்கம் ஜப்பான்லலாம் ஒரே ஒரு பிள்ளைக்காக ட்ரெயின் போன கதையெல்லாம் இருக்குது. ஏன்னா அந்த பிள்ளை ஸ்கூல் படித்து முடிக்கிட்டோன்னு அந்த ட்ரெயினில் யூசேஜே இல்லை, பெரிய லாஸ் கவர்மெண்ட்டுக்கு. ஆனாலும் அது பண்ணாங்க. அப்போ நம்ம அதை தான் எக்ஸாம்பிள் எடுக்கணுமே தவிர ஹை ஸ்பீட் ட்ரெயின் வரணும்னா நிறைய டேக்ஸ் வாங்கினா நிறையா வந்து அந்த ட்ரெயினில் வந்து ஏசி போடுவோம், இல்லை பயங்கரமான ஃபெசிலிட்டி கொடுப்போம், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை ஒரே ஒரு பிள்ளை படிக்கணும்னா அந்த ஸ்கூல் நடத்தி ஆகணும். நீங்கள் இதுதான் நியாயமாக நம்ம ஊரோட கவர்மெண்ட் இப்படி தான் இருந்துச்சு, இது இனிமேவும் இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாஜக தனியார் மையத்தை ஊக்குவிக்கும் போது தொடர்ச்சியாக கம்யூனிஸ்டுகள் எதிர்த்தாங்க. இப்போ இந்த தாவேக அரசு ஊக்குவிக்கக்கூடிய சைலண்டான தனியார் மையத்தை கம்யூனிஸ்டுகள் எதிர்க்கிறதுக்கு தயங்குறாங்களா, அல்லது அவங்க நிலைப்பாடு எப்படி இருக்கு? அவங்க எதிர்க்கணும்னு நம்ம நினைக்கிறோம்ல, அந்த லெவலுக்கு அவங்க எதிர்க்கல. ஏன்னா அவங்களுக்கும் எலக்டோரல் பாலிடிக்ஸ்ன்னு இருக்குது. தமிழ்நாட்டில் மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் கேரளாவில் இருக்காங்க. அங்கே கேரளாவில் இருக்கிற இடத்துல தனியார் மையம் இருக்கலாம், பெங்காலில் அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அவங்களோட நிலைப்பாடு இன்னும் அந்த லேபர் வெல்ஃபேர் அதில் பெருசாக இருக்காங்க. மார்க்சிய சிந்தனையை எல்லா பாலிசிலையும் புகுத்து பார்க்குறதுல ஒரு தெளிவோடு இருக்காங்களே தவிர இன்னும் இந்த இடத்துல அவங்க இன்னும் ரொம்ப தீவிரமாக, ஏன்னா நேரு காலத்துலேருந்து இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ரைவேட்டைஸ் ஆகிடுச்சு. சில ஸ்டேட்ஸ் இறுக்கி பிடிச்சி வச்சுருக்கு. தமிழ்நாடு மாதிரி இதில் பப்ளிக் எஜுகேஷன், ஹெல்த்து, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த ஃபுட்டு சிஸ்டம் இதெல்லாம் இன்னும் வச்சுருக்காங்க. ஆனால் இதுக்கு கம்யூனிசம் பண்ண வேண்டியதை அவங்க இன்னும் முழுமையாக பண்ணலைன்னு நினைக்கிறேன் நான். அதே சமயம் இப்போ விஜய் அவர்களோட அலுவலகம் வேற ஒரு இடத்துக்கு மாற்றப்படுது. நிதி நெருக்கடி அதிகமாக இருக்குது, சில நலத்திட்டங்கள் செய்ய முடியலன்னு அவங்க தான் சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பட்ஜெட் வேற தாக்கல் பண்ண போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் அலுவலகம் மாற்றுறதுக்கு சிபிஐயோட ஒரு எம்பி சுப்பராயன் கூட கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது அந்த உள்ளுக்குள்ளே தான் மாற்றுறாங்க, இடம் பத்தலைன்னு. எனக்கு நான் இது அந்த பார்வையிலேருந்து நான் ஒன்று என்னன்னா, எனக்கு அந்த இமேஜ் சேஞ்சுன்னு ஒன்று வேணும்ல, இடம் சேஞ்ச், கவர்மெண்ட் சேஞ்ச், வார்த்தைகள்லாம் சேஞ்ச், அந்த மூடில் அவர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். இது ஒரு காஸ்மெட்டிக் சேஞ்சை தான் நான் பார்க்கறேனே தவிர இதில் வேறு எதுவும் எனக்கு பெருசாக இருக்கிற மாதிரி தெரில. ஏன்னா விஜயோட கவர்மெண்ட் இஸ் நாட் திராவிடியன் மூமெண்ட்லேருந்து வந்த ஒரு பார்ட்டி இல்லை அப்படிங்கிறதுக்கு அவங்க நிறைய முனைப்பு எடுக்கிறாங்கங்கிறத நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கோம். அது பேசிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய அந்த லேபிளை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அந்த ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே இதெல்லாம் எப்படின்னா ஒரு ஆப்டிக்ஸ்க்கான சேஞ்ச். இதெல்லாம் இந்த பழைய இவங்க எல்லாம் உட்காந்த இடத்துலேருந்து நான் அங்கே இனிமேல் உட்கார மாட்டேன், நான் வேற ஒரு இடத்துல உட்காடுறேன் அப்படின்னா இது ஒரு புது விஷயம். இதெல்லாம் வந்து அந்த மோஸ்ட்லி ஆப்டிக்ஸ், இதெல்லாம் வந்து அந்த மூவி இமேஜ் அந்த இடத்துல இருந்தானே தவிர இதுக்கும் மக்களுக்கும் வேலைக்கும் அவங்களுக்கு செய்ய போகிற வேலைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதான் இந்த மாற்றம்னால மக்களுக்கு பலன் கிடைக்குமா? யாருக்குமே இல்லை. அவங்க ஆனால் இமேஜ் மாறும்ல. எல்லாரும் உட்காந்த இடத்துலேருந்து என் ஃபோட்டோ வராது, எல்லாரும் போட்ட ட்ரெஸ்ஸுலேருந்து என் ஃபோட்டோ வராது, எல்லாரும் பேசின பேச்சுலேருந்து என்னோட பேச்சு வராது. அந்த ஒரு புது சேஞ்ச், அந்த சேஞ்சுக்கான வெறும் ஃபேஸ் அது மட்டும் நிறைய மாறி இருக்கு. அந்த மாற்றமாக தான் இதை எடுத்துக்கணும். இதுக்கு மேலே இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அதே சமயம் இந்த தாவேக அரசுல கூட 4 சிவகாசியில் வேலை செஞ்ச பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செஞ்சவங்க உயிரிழந்திருக்கிறாங்க. அதுக்கு வந்து நிதி கொடுத்துருக்காரு 4 லட்சம் ரூபாய். அதே பார்த்தா கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவங்களுக்கு அரசு வேலை கொடுத்துருந்தாரு. இப்போ அதை நீக்கியிருக்காங்க மதுரை கிளை உயர் நீதிமன்றம். ஸோ இப்படி இறந்தவங்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே அரசு வேலை கொடுக்கறது தாவேக அரசு சரின்னு படுமா? இது தாவேக அரசுன்னு இல்லை, எந்த அரசுமே அதை கொடுக்க முடியாதுல்ல. அப்படி கொடுக்க ஆரம்பிச்சுட்டா அப்புறம் ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ்க்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா படித்து எக்ஸாம் எழுதி உள்ளே போய் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்பாங்களே. இதை ஹைகோர்ட்டே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நாங்கள் ஏன் இது வேண்டாம்னு சொன்னோன்னா, நாங்கள் வந்து கம்பேஷனேட் உடனே வந்து நாங்கள் வந்து மனசாட்சி இல்லாத நினச்சிடாதீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் இந்த மாதிரி கூட்ட நெரிசலில் இறந்தவங்க வந்து அது ரொம்ப ரொம்ப பெரிய இழப்பு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் சட்டப்படி மட்டும் எமோஷனை கொஞ்சம் நம்ம விளக்கிட்டு பார்த்தோம்னா, இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நாளைக்கு இந்தியா பூரா இந்த மாதிரி நடக்கிற எல்லாருக்கும் இந்த ஆர்டரை வச்சு எல்லாரும் கேட்பாங்களே, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? நீங்களே மாட்டிடுவீங்களே நாளைக்கு. இந்த இழப்பு சாதாரண இழப்பு கிடையாது. ஆனால் அந்த இழப்புக்கு கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ அவங்களும் என்ன ஐடியா கொடுத்துருக்காங்க,
நீங்கள் ஸ்கில்ஸ் ஏதாவது கொடுங்க, அதை ஃப்ரீயாக கொடுங்க. நீங்கள் வந்து ட்ரைனிங்லாம் வச்சுருக்கீங்களா, இந்த நான் முதல்வன் மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இங்கே அவங்க வேறு பேர் மாற்றி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்கீம்ஸில் இருக்கிற ட்ரைனிங்கை கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப் லாங் அவங்க வளர்கிறதுக்கும் வாழ்க்கைக்கும் நல்லாயிருக்கும். அதை வச்சு அவங்க வேலைக்கு வரட்டும். ஆனால் நீங்கள் டேரெக்டாக வேலை கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஆர்டர் தப்பாக போயிடும், இந்தியா பூரா வந்துடும். இந்த கஸ்டோடியல் டெத்தும் பார்த்துட்டே இருக்கீங்க, அதுவும் நடந்துக்கிட்டே இருக்குல்ல. இந்த 4 லட்ச ரூபா சிவகாசியில் இழப்பு கொடுத்தது, இது எல்லாமே என்னோட இது எல்லாம் அந்த பீஸ் மீல் லிப் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ நீங்கள் சாகுறாங்கல்ல, இப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் சாகுறாங்க, இது நமக்கு புது கதை கிடையாது, வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கதான். அப்போ காம்பன்சேஷனோட அமௌண்ட்டை மட்டும் மாற்றி பாருங்கள், இது குறையும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து நிறைய இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். கஸ்டோடியல் டெத் நடக்குதுல்ல, 2 கோடி இல்லை 3 கோடி இறந்தவங்களுக்கு கொடுங்க, அதுக்கப்புறம் போலீஸ் எப்படி கை வைப்பாங்க? நீங்கள் பனிஷ்மெண்ட்டு கொடுக்குறீங்க, சஸ்பென்ஷன் கொடுக்குறீங்க, டிஸ்மிஸல் பண்ணுறீங்கன்னா இது அவங்களுக்கு தெரியாதா? இதில் என்ன பெரிய பாதிப்பு இருக்க போகுது? அவங்க வாழ்க்கை அப்படி தான் இருக்க போகுது. இல்லை அரெஸ்டே பண்ணாலும் என்ன ஆக போகுது? 1 கவர்மெண்ட்டுக்கு கோடி 2 லாஸ். கோடி கொடுத்துட்டா கூட தப்பு பண்றவங்க தெரிஞ்சிருவாங்கன்னு சொல்ல வரீங்களா? நீங்கள் இப்போது அக்கௌண்டபிலிட்டி என்ன பிரச்சனை வரும்? இப்போ நீங்கள் தான் ஒரு எஸ்ஐ, நீங்கள் தான் அடிக்கிறீங்க, உங்களால் தான் ஒருத்தர் இறந்துடுறாரு. உங்களுக்கு இப்போது உங்களால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு 3 கோடி லாஸ் ஆகுது. இதை வந்து உங்கள் மேல் அதிகாரிக்கு கொஸ்டின் வேறு மாதிரி போவோம், அவருக்கு மேலே போவோம். சாங்ஷனிங் அத்தாரிட்டி வந்து மினிஸ்டர் இருப்பார், அப்போ அவர் வந்து 3 கோடி இல்லை 5 கோடி ஒரு காம்பன்சேஷன். இப்போ யூஎஸில் சிங்கப்பூரில் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா $20,000 கிட்ட கொடுக்கணும். யூஎஸில் அப்படி தான் காம்பன்சேஷன். அந்த கேஸ் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மெக்டொனால்ட்ஸோட ஃபேமஸ் கேஸ் ஒன்று இருக்குது. காஃபி அவங்க மேலே கொட்டிடும். அந்த காஃபி தான் டாட் லைபிலிட்டியில் லாவில் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இல்லாமல் ஒரு பெரிய கேஸ். அது அவங்க காஃபி ஒருத்தவங்க கொடுப்பாங்க, அதை கொட்டிடும். அந்த கொட்டின காஃபி அவங்கள கொஞ்சம் காயப்படுத்திடும். அதுக்கு எத்தனையோ கோடி காம்பன்சேஷன் கவர்மெண்ட் கொடுத்துச்சு. அந்த காம்பன்சேஷனுக்கு அப்புறம் அந்த காஃபி கொடுக்குறவங்க என்ன பண்ணாங்கன்னா மேலே எழுதிடுவாங்க, உள்ளே இருக்கிற காஃபி சூடாக இருக்குன்னு. இது எல்லாருக்கும் தெரியும்ல, எப்படி அது வந்துச்சு? அப்போ காம்பன்சேஷன் தான் உங்களுக்கு பனிஷ்மெண்ட், உங்களுக்கு சஸ்பென்ஷன்லாம் உங்களுக்கு வந்து புத்தி வராது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டு எல்லாத்தையுமே, அந்த நம்ம முத்துக்குமார் எல்லா கேஸையும் எடுத்து பாருங்களேன். ஒரு 5 கோடி கவர்மெண்ட் மட்டும் கொடுக்கணும்னு சட்டம் பாஸ் பண்ணிட்டோம். ஒரு எஸ்ஐ இந்த மாதிரி ஒரு டேமேஜ் பண்ணி 5 கோடி கவர்மெண்ட்டுக்கு லாஸ் பண்ணால் அந்த சிஸ்டமே உடஞ்சிரும். அப்போ இந்த சிவகாசி இதில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறதை விட இறந்தவங்க ஒருத்தருக்கும் அந்த கம்பெனிலேருந்து இத்தனை %, 50%, கவர்மெண்ட் 50%, ஆனால் அதோட காம்பன்சேஷன் அமௌண்ட்டு 5 கோடி இருக்கணும். அன்னைக்கு மட்டும்தான் இந்த ரெனியூவல் பண்ணுறது, சேஃப்டி செட் பண்ணுறாங்கல்ல, 5 கோடி ஒருத்தருக்கு கொடுக்குறது பெட்டரை விட அவங்க அதுக்கு சேஃப்டி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. எல்லாமே வந்து லைசன்ஸில் வெளியே நடக்கிறதுனால தானே இந்த மாதிரி டேமேஜ் நடக்குது. ஏன்னா எங்கேயோ யாரோ சேஃப்டியை மிஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ தானே அது நடக்கும். அப்போ அதுக்கு காம்பன்சேஷன் ஏற்றுங்க. அப்போ இன்னமும் வந்து இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆன விக்டிமுக்கு 2.5 லட்சம், 3.5 லட்சம், 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா அவன் அடிச்சு போட்டு போயிட்டு தான் இருப்பான். 10 கோடி ஆக்குங்க. ஆக்சிடெண்ட்டில் இந்த மாதிரி இழப்பு நடக்குது, கவர்மெண்ட்டால் நடக்குதா? இவங்களுக்கு வந்து அவங்களோட லைஃப்பில் அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களா கிடையாது. 10 கோடி 5 கோடின்னு பெரிய நம்பர் வச்சா மட்டும்தான் இது குறையும். இதில் இந்த பனிஷ்மெண்ட் இது எல்லாமே வேஸ்ட்டு தான். இது என்னைக்கு அப்படி போதோ அன்னைக்கு தான் இதெல்லாம் குறையும். அதே சமயம் இப்போ மேகதாது பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. மேகதாது பிரச்சனை தொடர்பா கர்நாடக அரசு தமிழ்நாடுக்கு தண்ணி தரணும், அதே சமயம் அவங்க கிட்ட கேட்டுதான் மேகதாது அணை கட்டணும்னு அவசியம் இல்லைன்னு மத்திய உள்துறை அமைச்சர் ஒருத்தர் கூட சொல்லியிருக்காரு. அதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து கடிதம் எழுதப்பட்டாலுமே தொடர்ச்சியா பாஜகவை எதிர்க்கிறதுக்கு தாவேக்கா தயங்குறாங்கன்னு திமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? திமுக கண்டிப்பாக குற்றச்சாட்டு வைப்பாங்க, ஆனால் அதில் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல. ஏன்னா எதிர்க்கட்சியாக அதான் அவங்க செய்யணும். அவங்க வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது, நமக்குலாம் வேறு வேலை இருக்குல்ல. எல்லாருக்கும் பொதுமக்களுக்கு அவங்கவுங்க லைஃப்பில் அவங்க வேலை இருக்குது. யாராவது ஒருத்தங்க தான் அதை எடுத்து சொல்லணும், இது தப்பு சரின்னு. ஸோ அது அந்த வேலையை அவங்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மேகதாது இஷ்யூவை சிஎம் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, அங்கே சிவகுமார் எப்படி அப்ரோச் பண்ணுறாரு, இது 2 தான் நமக்கு பாயிண்ட். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் கட்டுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லுங்கிறாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அது கட்ட வேணாங்கிறாங்க. காங்கிரஸ் தான் 2 இடத்துலையும் இருக்குது, இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்குது. இப்போ இவங்க நிலைப்பாடு என்ன? ஏன் இவங்க என்ன இதை பேசாமல் இருக்காங்க? இப்போ நம்ம விஜய் கேட்குறது ஈஸி தான், ஆனால் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் அங்கே இருக்குது, நீங்கள் தான் ஆட்சியில் பங்கில் இருக்கீங்களே. அப்போ நம்ம திருப்ப வேண்டியது அங்கே தான் திருப்பணும். ஏன்னா நீங்கள் சைலண்ட்டாக இருக்கிறதுல எங்களுக்கு புரியுது, நீங்கள் புது கவர்மெண்ட்டு, உங்களுக்கு என்னன்னு இன்னும் புரிஞ்சிருக்காது. இந்த இஷ்யூ வந்து ஒரு பெரிய இஷ்யூ. காவேரி இஷ்யூ எம்ஜிஆர் டீல் பண்ணதுலேருந்தே பெரிய இஷ்யூ தான். எம்ஜிஆர் நேரடியாக பல வாட்டி 2-3 பேர்லாம் அனுப்பி, இன்றைக்கி கூட பேப்பரில் ரிப்போர்ட் ஆகிருக்கு, 86ன்னு நினைக்கிறேன். அப்போ எம்ஜிஆர் வந்து அவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே அனுப்பி டைரெக்டாக பேச சொல்லி ஒரு 5 டிஎம்சிடி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுங்கலாம் சொல்லி பேசினதெல்லாம் உண்டு. இப்போ விஜயோட எடுப்பு இருக்குல்ல, இப்போ நான் வரேன்னு சொல்கிறாருல, அதுவும் வந்து பெருசாக மாற போகிறது இல்லைல்ல. லோவர் ரைப்பேரியனில் இருக்கோம். அப்போ அங்கே கட்டினாங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்னு அவர் சொல்கிறாரு. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது. இப்போ நீங்கள் நம்ம போய் என்ன பண்ண போகிறோம்?
போய் என்ன பேச போகிறோம்? இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே நம்ம கொடுக்க வேண்டியது டியூவை மட்டும் கரெக்டாக வரணும். இப்போ டிஎம்சிடி இருக்குன்னா அது என்ன? அது ஏன் வந்து அந்த இடத்துக்கு வராமல் ஏன் போகணும், ஏன் பேசணும்? அவர் கட்டியே தீர்வோங்கிறாரு, இங்கே இருக்கு. அப்போ யார் இதோட ஒரே ஒரு இடத்துல சென்டரில் இருக்கிறான்னா காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அப்போ இங்கே காங்கிரஸ் ஆட்சியில் இருக்குது, அங்கேயும் ஆட்சியில் இருக்குது, பங்கு அங்கே ஆட்சி. அப்போ அவங்கள நம்ம திருப்பாமல் விஜய்க்கும் டிஎம்கேக்கும் வச்சுட்டோம்னா நம்ம மாட்டிப்போம் இதில். எதுக்காக நம்ம ஏன் இவங்கள பேசுகிறோன்னா, ஒரிஜினல் நடுவில் அமைதியாக இருக்கவங்க இவங்க தானே இப்போ அதுக்கு பதில் சொல்லணும். அதே மாதிரி தமிழகத்துல குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா முதலமைச்சர் விஜய் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டேன்னா பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்வேன்னு சொல்லியிருந்தாரு, போதையை ஒழிப்புன்னு சொல்லியிருந்தாரு. இருந்துமே போதையை ஊசி போட்டு சில இளைஞர்கள் உயிரிழந்த செய்தியை கூட பார்க்க முடியுது. பாலியல் குற்றச்சாட்டுகளோ பாலியல் குற்ற சம்பவங்கள் நடக்குது. அதுல டிவிக்கு நிர்வாகிகள் கூட இன்க்ளூட் ஆகிற தகவல்களை கூட பார்க்க முடியுது. இந்த சூழ்நிலையில இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படையோட எஸ்ஐ ஒருத்தவங்க மாணவர்கள்ட்ட நீங்க பெண்கள்கிட்ட பேசினாலே அது போக்சோ கேஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ சிங்கப்பெண் அதிரடிப்படையை நியமிச்சதுக்கான நோக்கமே அதுதான். இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய வகையிலையும் பேசுறாங்களே, இதுக்கு என்னதான் தீர்வு? சிங்கப்பெண்ங்கிறது ஒரு ஆப்டிக்ஸ். அகேன், எதுக்காக இது வந்துச்சு? நம்பரை வச்சு பேசுகிறோமா இல்லைனா அரசியலாக பேசுகிறோமாங்கிறத பிரிச்சுக்கணும். நேஷ்னல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோன்னு ஒன்று இருக்குது. இதில் வந்ததில் ஒன் ஆஃப் த லோவஸ்ட் ரேங்கிங் ஆஃப் க்ரைமில் வந்து நம்ம ஊர் தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு அரசியலில் மாற்றம் அப்படின்னு சொல்லணும்னா எமோஷ்னலாக சில விஷயங்கள் எடுக்கணும். முதல்ல எடுக்கிறது, இந்தியா பூரா எடுக்கிறது கரப்ஷன் தான். ரெண்டாவது கிரைம் எடுப்பாங்க, அதுவும் பெண்கள் எடுப்பாங்க. அப்போ பெண்கள், குழந்தைங்க இது எடுத்தால் மட்டும்தான் என்கிட்ட வந்து இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க, இதுக்கு எதிராக நாங்கள் இருப்போம்னு சொல்ல முடியும். அப்போ அதை பொலிட்டிக்கலாக ஜஸ்டிஃபைடு, பொலிட்டிக்கல் பாலிடிக்ஸ் புரியும், நம்ம எமோஷ்னலாக பேசலை, அதனால் ஏதோ ஒன்று அதை அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தை வச்சு தான் சிங்கப்பெண் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் எந்த பயனுமே கிடையாது. ஏன்னா டேட்டாவை வச்சு தான் பாலிசி பண்ணோம், கரெக்ட் தானே? நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் நான் நினச்சதுக்காக நான் ஒரு திட்டத்தை கிரியேட் பண்ண முடியாது. எதுக்கு அந்த திட்டம் அப்படின்னா, இந்தியாவில் நம்ம ஊரில் இது பெரும் பிரச்சனையாக இருக்குது, அதனால நம்ம இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் அடிப்படை என்ன? டேட்டா என்ன? அது அப்படி சொல்லலையே கிரைம்ஸ்ல. அப்போ எங்கேருந்து வந்து ட்ரக் வருது, அந்த பேட்ரோலிங் தான் மாற்றிருக்கணும். இல்லை இந்த சிங்கப்பெண் போடுறதுனாலையும் அதுக்கான யூனிஃபார்ம் மாற்றுறதுனாலையும் காட்சிக்கு வேணால் எனக்கு புதுசாக இருக்கே தவிர என்ன புது ப்ரோட்டோக்கால் அவங்களுக்கு அது யாருக்குமே தெரியாதுல்ல. அப்போ அகெயின் எனக்கு என்னென்னா, இது நிறைய ஆப்டிக்ஸில் நிறைய தெரியுது, வெளிப்படையான, அதாவது ஃபேஸ் வேல்யூவாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. சப்ஸ்டன்ஸாக என்ன மாறி இருக்குன்னா, அவங்களோட ரெக்கார்டு தான் எனக்கு இப்போ திருப்பி நேஷனல் கிரைம்ஸ் ரெக்கார்ட் பியூரோ வரணும்ல, இந்தியா எடுக்கும், அந்த வருஷத்துக்கான ரெக்கார்டு வரணும். அது வரும்போது இந்த பர்டிகுலர் சிங்கப்பெண் அந்த ஃபோர்ஸ்னால கிரைம் ரேட் குறைஞ்சிருக்குன்னா நம்ம இதை அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி ஆகலைன்னா இந்த பட்ஜெட், இந்த யூனிஃபார்ம் சேஞ்ச் எல்லாமே வேஸ்ட். வருகிற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பல எதிர்பார்ப்புகள் கூடியிருக்கு. குறிப்பாக விவசாயிகள் பயிர்க்கடன் முழுசாக தள்ளுபடி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கப்படுது. நிறைய நலத்திட்டங்கள் 6 சிலிண்டர் கொடுப்பேன்னு சொன்னார், தங்க மோதிரம் கொடுப்பேன்னு சொன்னார். அதுக்கு இப்போ அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அது எல்லாத்தையும் முதலமைச்சர் விஜய் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்கா? எல்லாத்தையும் நிறைவேற்றத்துக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு நடுவில் அவங்களே தான் சொல்லிட்டாங்களே, நாங்கள் இன்னும் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட நிறைய இல்லை, இவங்க வந்து டிஎம்கே கவர்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க, ஸோ எங்ககிட்ட காசு இல்லை, அதனால் எங்களால் ஃபுல்லாக பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோங்கிறாங்க. எந்த அளவுக்கு அந்த கொஞ்சங்கிறது பட்ஜெட்டை பார்த்தா தான் தெரியும். ஏன் இந்த கேள்விகளை தோணுதுன்னா, இதை வச்சுதான் இவர் ஆட்சியை பிடிச்சிருக்கிறாரு. ஸோ அப்போ அதை நிறைவேற்றணும்னு மக்கள் கட்டாயமாக எதிர்பார்ப்பாங்க. இல்லை, இதை வச்சுன்னு சொல்கிறதே வந்து சரியில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்டு, எனக்கு படுறது சொல்கிறேன். இதை வச்செல்லாம் வந்து அவர் ஆட்சிக்கு வரல. திமுக எதிர்ப்பு இருந்தது, அதிமுக எதிர்ப்பு இருந்தது, ஒரு புது முகம் தேவைப்பட்டுச்சு. ஃபேன்ஸ் ஒரு 5% தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம ஜென்ஜின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக சேர்த்துடக்கூடாது. ஒரு 5% ஃபேன்ஸ் இருக்காங்க, அது அவங்க போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நம்பிக்கைக்கான ஒரு முகம், பிடித்த முகம் அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் பேர் போட்டிருப்பாங்க. கண்டிப்பாக திமுக அதிமுக இல்லாத ஒரு ஆன்டி இன்கம்பன்சி. ஏன்னா இதை நம்ம விஜயகாந்த் இதில் பார்த்துருக்கோம், சீமானுக்கு 36 லட்சம் போன வாட்டி வந்ததையும் பார்த்தோம். ஒவ்வொரு கமலோட பெர்சன்டேஜை பாருங்கள், அவருக்கே அதிகமாக தான் இருக்கும். எவ்ரி டைம் தமிழ்நாடு பீப்புள் வந்து யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தால் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதோட ஒரு உச்ச நட்சத்திரம் வரும்போது அது இன்னும் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ நம்ம இதை வந்து அவர் நீங்கள் சொன்ன அந்த இதெல்லாம் செய்வாருன்னு அவங்க ஓட்டு போடல, இதெல்லாம் செய்வாருன்னு சொல்லியிருந்தால் நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி விஜயோட கேம்பெயினை பார்த்தாலுமே நமக்கு தெரியும், அவர் வந்து ஃபுல்லாக வந்து பாலிசி நான் இதை மாற்றுவேன், இவங்க இதை பண்ணாங்க நான் இதை பண்ணுவேன், இவங்க இதை பண்ணாங்க நாங்கள் இதை பண்ணுவேன்னு அவர் சொல்லலை. இவங்க தீய சக்தி, நாங்கள் வந்து இவங்களுக்கு எதிராக நாங்கள் வரோன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து ரொம்ப கிளியரான பிளாட்ஃபார்ம். ஸோ நம்ம பாலிசி வச்சு தான் நம்ம இவங்களை ஓட்டு போட்டிருக்கோம்னு நினச்சிட்டோன்னா நம்ம 2வது வாட்டி திருப்பி நம்ம
தப்பாக பார்க்குறமோன்னு ஆகிடும். ஏன் இந்த கேள்வினா, இப்போ முதலமைச்சர் விஜய் ஆட்சியை பிடிச்சிருக்காரு, அடுத்து நடிகர் தனுஷ் வர அரசியலுக்கு வர போறாரு அப்படின்னு கூட பார்க்க முடியுது. விஷால் அவர் பங்குக்கு பேசுறாரு. இப்படி நடிகர்கள் மட்டுமே அரசியலுக்கு வரலாம், தப்பில்ல. பட் இவங்க மட்டுமே அதுல ஆதிக்கம் செலுத்தினா உண்மையாமே மக்களுக்காக உழைக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்காங்க, அவங்க புறக்கணிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? 100% இருக்குல்ல. இப்போ ஏன் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்களை வந்து நம்ம சிஎம்மா யோசிக்கிறதுக்கு இந்த மாதிரி பேச்சு வரமாட்டேங்குது? ஏன் விசிகே தலைவரை வந்து நம்மளால வந்து சிஎம்மா இமேஜின் பண்ணி பார்க்கறதுக்கு நம்மளும் ரெடி ஆகலன்னு அவரே சொல்றாரு. இந்த நிலைமையை நம்ம கொண்டு வந்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து சினிமாவில் வந்து தண்ணியை காப்பாற்றுவேன், கப்பலை காப்பாற்றுவேன், வானத்தை காப்பாற்றுவேன்னு சொல்கிறவங்கள, எதுவுமே காசை வாங்கிட்டு நடித்தவங்கள நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சினிமாலேருந்து வரதில் நீங்கள் சொன்ன மாதிரி எந்த தப்பு, யார் வேணாலும் வரலாங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் யார் வருவாங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு கிரெடிபிலிட்டி இருந்திருக்கணும்ல. அப்போ எந்த கிரெடிபிலிட்டி வச்சு நான் கொடுப்பேன்? எனக்கு உங்கள் படத்தை தவிர நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ நம்ம தனுஷ் அயோத்தியாவுக்கு போனார், மற்றவங்கலாம் போகல. இவர் அயோத்தியா கோயிலுக்கு போயிட்டு வந்தார். அப்புறம் அவர் பேசுகிறது, நான் ஏன் போயஸ் கார்டனில் வீடு வச்சுக்கூடாதெல்லாம், இதெல்லாம் வந்து அந்த விக்டிம் ப்ளே பண்ணுறதுலாம் ஒரு ஐடியா இருக்குல்ல. நான் ஏன் வந்து போயஸ் கார்டனில் நான்லாம் வீடு கட்டக்கூடாதானே? கட்டிக்கோங்க, உங்களை யார் வேணான்னு சொன்னால். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏதோ ஒரு மீட்டிங்கில் ராயன் படத்தை கொடுத்தீங்கன்னா, ராயன் ஏதோ ஒரு அந்த அந்த துரியோதனன் அந்த கதை அது. இது வந்து ஏன் அதுக்கு அவார்டு கொடுத்துருப்பாங்கன்னா, அது மோசமான படம்னு அவருக்கே தெரியும். அதனால தான் அவரே சொல்கிறாரு. ஏன்னா அசுரனுக்கு கொடுத்துருந்தா நானும் கைத்தட்டி தான் இருப்பேன். ஏன்னா அது கொடுக்க வேண்டிய படம். ஹீஸ் அ கிரேட் ஆக்டர், அதெல்லாம் எந்த குறையும் கிடையாது. பட் ராயனுக்கு கொடுத்தது ஏன்? ஏன்னா அது வந்து ராமாயணத்துலேருந்து ஏதோ ஒரு இலை, அதுலேருந்து உள்ள கதைனால தான் அதை கொடுத்தாங்க. அது ஓகே. இந்த சுயமரியாதை இருக்கிற ஊரில் குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் மேடையில் காலில் விழுவுறாங்க. இது அவருக்கு சொல்ல தெரியாதா? மேடையில் ஏறி யார் காலையும் விழக்கூடாதுன்னு. அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது? இந்த மாதிரி உங்களோட பர்சனல் சைடு இப்போ எங்களுக்கு தெரியுதுல்ல, இதுக்காக நீங்கள் வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆக்டராக வரக்கூடாதுன்னு இல்லை. இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, மனிதர்களுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. தமிழ்நாடு விட்டுரும், மனுஷங்கன்னா இப்படி தான் இருக்கணும், எவன் காலையும் எவனும் விழ தேவையில்லைன்னு. அப்போ நீங்கள் அதை மேடை ஏறி விழணும்னு நினைக்கிறீங்க. பாபரி மசூதி உடைச்சிட்டு தான் அயோத்தியா கட்டினாங்க. அந்த அயோத்தியா கோயிலுக்கு போய் நான் எந்த சைடுன்னு காட்டணும்னு நீங்கள் போகிறீங்க. அப்போ இது தோனி போல அந்த அயோத்தியா இதுக்கு. அப்போ சில பேர் சில ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்கல்ல, நான் வர மாட்டேன். ஏன்னா இது வந்து தப்பாக, நீங்கள் ராமர் எனக்கு பிடிக்கும், ஆனால் இப்படி ஒரு ராமரை கட்டினது நீங்கள் எதை வச்சு ஒரு அரசியல் பண்ணி கட்டினீங்களோ அந்த ராமர் எனக்கு வேணாம், நான் வீட்டிலே ராமரை கும்பிட்டுக்கிறேன்னு பல பேர் கும்பிட்டுருப்பாங்க. இப்போ இந்த ஸ்டான்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டான்ஸை நீங்கள் வெளிப்படையாக சினிமாவை மீறி எடுக்கிற ஸ்டான்ஸை வச்சு தான் இந்த ஆக்டர் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறோம், இந்த ஆக்டர் வரக்கூடாதுன்னு யோசிக்கிறோமே தவிர, நாங்கள் வந்து ஆக்டர்ஸ் வர வேண்டாம், போலீஸ் தான் வரணும். ஏன் கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் ஏன் ஆகக்கூடாது? அவங்களுக்கு இது புரியாத விஷயமா? அப்போ நம்ம இன்னும் ரெடி ஆகலைன்னா இது ஆக்டர்ஸை சொல்லி பிரயோஜனம் இல்லை, இது நம்மளோட மைண்ட் செட் தான் ப்ராப்ளம். ரொம்ப நன்றி. நாங்கள் கேட்ட கருத்துக்களுக்கு அழகா பொறுமையாக பதில் சொன்னீங்க. நன்றி.